எப்பா டேய் தெரியாதனமா விஜய் டிவி நீ நான் ப்ரோகிராமுக்கு போனதுதான் போனேன். ஆளாளுக்கு போன் பண்ணி மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி ப்ரோ நம்ம ஊர் சிதம்பரத்தை பத்தி என்ன பேசுனீங்க, எப்படி பேசுனீங்க, எவ்வளவு நேரம் பேசுனீங்க, நாங்க டிவியை பார்த்தோம், நீங்க ஒரு வார்த்தை கூட பேசுனது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நம்ம ஊர் சிதம்பரத்துல இருந்து ஒரு ஆள் போய் பேசியிருக்குது, என்னதான் பேசியிருக்காருன்றத பாப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரமா விஜய் டிவியை பார்த்து நான் பேசின வார்த்தை ஒரு வார்த்தை கூட வரலையே அப்படின்றத பார்க்கக்குள்ள உங்களுக்கே கடுப்பாவுக்குள்ள சென்னைக்கு பஸ் பிடிச்சி ஏறி விஜய் டிவி நீ நான் செட் உள்ள போய் நைட் 8:30 மணில இருந்து விடிய கிளம்புற 4 மணி வரைக்கும் விடிய எடுத்த ஷூட்ல நம்ம ஊர் சிதம்பரத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையும் யோசிச்சு அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி 20-25 நிமிஷத்துக்கு மேல மூச்சு விடாம பேசினது ஒரு சீனை கூட டிவில காட்டவே இல்லையன்றத பார்க்கக்குள்ள எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். முதல்ல நீங்க எல்லாரும் ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவங்க கேட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்ல நம்ம ஊர் சிதம்பரம் வரவே வராது. எது தமிழ்நாட்டின் ஃபுட் சிட்டி? மதுரை சார். மதுரையா? முதல்ல தண்ணி எடுத்து இலைய இருந்தாலும் சிதம்பரத்தை ஃபுட் சிட்டியா சூஸ் பண்ணி ஒரு யூடியூபரை கூப்பிட்டு பேச சொல்லணும்னு சொல்லி நம்மள போன் பண்ணி கூப்பிடக்குள்ள நம்ம போகாம இருக்க கூடாதுன்றதுனால தான் போயிருந்தேன். இங்க வாய்ப்புகள் நிறைய நமக்கு தேடி வரும், ஆனா அது ஃபைனலா எப்படி அமைய போகுதுன்றது நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன பேசியிருந்தேன்றத ஒரு வீடியோவாவே எடுத்து போடுறேன்.